நான் ஊரை விட்டு கிளம்புறப்ப எனக்கு மியூசிக் தெரியுமான்னா தெரியாது. அண்ணனோட கச்சேரி வாசிக்க அண்ணன் கூப்பிடுறாங்க, அப்போ மியூசிக் தெரியுமான்னா தெரியாது. மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் மெட்ராஸ்க்கே வந்தது. அம்மா 400 ரூபா ரேடியோ பெட்டியை விற்று 400 ரூபாய் எங்கள் கையில் கொடுத்து போருமாப்பான்னு கேட்குறாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ மியூசிக் தெரியுமான்னா தெரியாது. ஒரு ட்ராமா கிடைச்சது, புதுசாக போடு அப்படின்னாரு. சங்கிலி முருகன் புதுசாக போட்டாச்சு, பாட்டு போட்டாச்சு. அப்போ மியூசிக் தெரியுமான்னா தெரியாது. கிட்டார் எடுத்துகிட்டு வா, நீ வந்து ஹார்மோனியம் எல்லாம் எடுத்து வாட்சேன்னா சரியாக வராது. கிட்டார் எடுத்துகிட்டு போனால் இது சுரங்க எழுதிக்கிடா அப்படின்னா, சுரங்க தெரியாதுண்ணா. எப்படிடா ஞாபகம் வச்சுக்கிறோம், நான் கம்போஸ் பண்ணுற டியூனு நீங்கள் ஒரு தடவை பாடுங்க, நான் கேட்டுன்னா திரும்பி பாடு. அவ்வளோ பெரிய ஆளா நீ? 10 டியூன் கம்போஸ் பண்ணாரு. இந்த ஃபஸ்ட் டியூன் வச்சோடனே ஷாக் ஆகிட்டாரு. செகண்ட் 10 பாடு. நான் பாவி என்னடா டேப் ரெக்கார்டு என்னடா அது. அங்கே போய் அடுத்த நாள் வந்து ரெக்கார்டு வித்தியாசத்தில் சொல்லும்பொழுது காட்டு பதிலாக திடீர்னு வாய் தவறி உளறி மான்னு பக்கத்தில் மாவு சிரிப்பான். சிரிச்சா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு 1000 மியூசிக் கிட்டதான். அதே மியூசிஷியன்ஸ் கட் பண்ணா நான் மியூசிக் கட்டுறேன், அவங்க உட்காந்து என்ன வாசிக்கிறது அப்படின்னு. அப்பயும் மியூசிக் தெரியுமா தெரியாது, சத்தியமா தெரியாது. அண்ணன் தெரியாது, 100 பேர் தெரியாது. மியூசிக் தெரியாது இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும். மியூசிக்கு உங்களுக்கு தெரியும்.